ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீர்க்கங்காய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காய், சின்ன வெங்காயம், வரமிளகாய், தேங்காய், கடலைப்பருப்பு, புளி தேவையான பொருட்கள். இப்போ கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, காரத்துக்கு தகுந்த வரமிளகாய், 5-6 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஏற்கனவே நான் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது துவையலுங்க. சாதத்துக்கு, தோசை, இட்லிக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா சுருள வதங்கணும். ரொம்பவே டேஸ்டான ஒரு துவையலுங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சுங்க. எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு துவையல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் தோசைக்கு தான் பீர்க்கங்காய் துவையல் ரெடி பண்ணுறேங்க. நல்லா வதங்கிருச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. தண்ணி சேர்த்தவே வேண்டியதில்லை. காரசாரமான பீர்க்கங்காய் துவையல் ரெடிங்க. இன்றைக்கி தோசைக்கு பீர்க்கங்காய் துவையல் தாங்க. இதே மாதிரி பீர்க்கங்காய் தோல் சீவனை அந்த தோல்லையும் கூட துவையல் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.